அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நமது இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் தேர்வுக்கு வருகை தந்திருக்கும் நமது பெற்றோர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள் மற்றும் நம்ம பள்ளி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வந்திருக்கும் நமது நத்தம் பள்ளி ஆசிரியர் அவர்களையும் இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம பள்ளி வந்து போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம உறுப்பினர் தேர்வு செய்யணும். இதில் வந்து நம்ம உறுப்பினர்கள் வந்து 20 பேர் இருக்கோம். இப்போ 24 பேர் உறுப்பினர்கள் இருக்கோம். நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம பள்ளி மேலாண்மை பெரும் பங்கு முக்கியமான பங்கு. இது இல்லாமல் வார்டு உறுப்பினர்கள் இதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஐடிஐ மெம்பர்ஸ் இருக்காங்க. பெற்றோர்கள் முக்கியமாக எல்லாருமே இதில் பெரும் பங்கு இருக்காங்க. இவங்க இருந்தால் தான் நம்ம வந்து பள்ளியை நல்லா திறம்பட செய்ய முடியும். இவங்க எல்லாருடைய ஆலோசனைகளும் நமக்கு ரொம்ப அவசியமானது. நம்ம பெற்றோர்கள் நீங்க வழி நடத்துதல் எப்பவுமே நீங்க வந்து மாணவர்களை வந்து எல்லாமே நீங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் நம்ம அடிக்கடி வந்து மாணவர்கள் வந்து எல்லாம் செய்யறாங்க. டீச்சர்ஸ்ல வந்து நம்ம சாதாரணமா நம்ம நடைமுறையில இருக்கிறத எழுதுறாங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பேரண்ட்ஸுங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டாதான் எல்லாமே தெரியுது. இவனை என்ன சொல்றானுங்க, எங்க டீச்சர் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல அப்படின்னு வீட்டில் போய் அதான் இப்பவும் நடக்குது. நான் எழுதலையாடா படிக்கலையாடான்னு கேட்டா எங்க டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுக்கல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அதே ஒட்டுமொத்தமா எங்க டீச்சரே வரல அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா தான் இங்க என்ன நடக்குதுன்றது தெரியும். நம்ம பேரண்ட்ஸ் அடிக்கடி வாங்க ஸ்கூலுக்கு வந்து கேளுங்க. நம்ம அவங்க வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இல்ல என்ன உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, அதை வந்து அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர் வந்து கேட்டீங்கன்னா தான் மாணவர்கள் என்ன செய்யறாங்க. நம்ம ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து டியூஷன்லேயே போறாங்க, டியூஷன்ல போய் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க நான் இவங்க கிட்ட நான் மெயினா அதை சொல்றேன், நீங்க கொடுக்குற ஒர்க்கை நீங்க பிள்ளைங்க கிட்ட வாங்கிக்கோங்க. இங்க கொடுக்குற வேலையை போய் அவன் அங்க முடிச்சுட்டு வீட்டை நான் டியூஷன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது அவங்களுக்கு என்ன எழுதுற வேலை முடிச்சுட்டான், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சு போச்சு. இன்னும் படிக்கிற வேலைகள் நிறைய இருக்கு. நீங்க படிக்க வைங்க. அதுல டெஸ்ட் வைக்கிறது மட்டும் நீங்க ஐடிகேல இளந்தேடி கல்வியில பாருங்க. அவனுக்கு நாங்க கொடுக்குற ஒர்க்கை அவங்க வீட்டில் போய் பார்க்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இந்த டிவி பார்க்காம அதிகமா விளையாடாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்பதான் அவனுங்களுக்கு காலையில எழுந்து உட்காந்து வேலை செய்யணும், ஸ்கூல் வேலை செய்யணும்ன்ற 2 பேர் வார்டு மெம்பரும் இருக்காங்க, அது வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அது அம்மாவும் இருக்காங்க, அது உறுப்பினராக இருக்காங்க. இதுல அப்புறம் நம்ம பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அனைத்து பேரும் 12 பேரும் உறுப்பினர் தான். இதுல 2 ஆசிரியர்கள் வந்து உறுப்பினராக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த 2 வருஷம் வந்து அந்த தேர்தல் முடிஞ்சது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இந்த உறுப்பினர்கள் மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். இதுல குழந்தைங்களோட இருந்து 1வது 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்களை தான் நம்ம பேரண்ட்டை மெயினா போட்டிருக்கோம். அவங்க பெரிய பிள்ளைங்க 4, 5ல படிப்பாங்க. நம்ம இந்த 1, 2, 3ல படிக்கிற பிள்ளைங்க பேரண்ட்ஸ் இப்போ இன்னும் 2 வருஷம் ஆகும். மறுபடியும் இன்னும் 2 வருஷம் ஆகும் இந்த உறுப்பினர்களை மாற்றுறது. அங்க போகணும் இந்திய பிள்ளை பேச்சு தேவி முதல் ஸ்கூல்ல பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கேன். இவ்வளோ கூட்டம் தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்து தெரிஞ்சுட்டீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆமா, எல்லாம் உட்காந்துருப்போம் ரெடியா, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்போம். பேரண்டே வரமாட்டாங்க, அவ்வளோ அக்கறை பிள்ளைங்க மேல. எங்க ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நீங்க பரவாயில்ல, எல்லாரும் வந்துருக்கிறீங்க. டீச்சருக்கு எது இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் மேடம், எவ்வளோ ஒரு பேரண்ட்ஸு எவ்வளோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க எது சொன்னாலும். அதனால ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெளியில எங்காவது நம்ம இடம் பார்த்துக்கலாமான்னு இவங்க வர கூட்டத்தை பார்த்து நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க ஊரை நான் கணக்கு பண்ணி அப்படி சொன்னேன், வர கூட்டத்தை பார்த்து நம்ம வெளியில வச்சுக்கிறதா உள்ள வச்சுக்கலாமான்னு. பரவாயில்ல, இதுவே இதுவே சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேரண்ட்டை பார்க்கறதே. ஏன்னா எல்லாரும் அங்க அவங்களையும் குறை சொல்றதுக்கு இல்லை, எல்லாரும் அப்படி கடைக்கு போனாதான் அவங்க சாப்பிட முடியும். ரொம்ப கஷ்டப்படுற நீங்க உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற அக்கறையில நீங்க இங்க வந்துடுறீங்க. அதுவும் இல்லாம டீச்சருக்கு அதனால அவங்களுக்கு ஒத்துழைங்க வந்து எல்லாரும் இது பண்ணுங்க. முன்னாடிலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரிஞ்சிருக்காரு. இப்ப எல்லாருக்கும் எதுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு.
ஃபர்ஸ்ட் 2ஆம் தேதி விழிப்புணர்வு கூட்டம் போட்டாங்க. அப்போ வந்து இது மாதிரி நடக்க போகுதுன்ற விஷயம் சொன்னோம். அடுத்து இப்போ இந்த ஒரு 50% 14ஆம் தேதி அது போட்டாங்க தொடக்கம்.